வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சந்திரா சஞ்சரை பெட்டி. இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு ரெசிபி. அதான் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி. நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது நம்ம சந்திரா சஞ்சரப்பேட்டை ஸ்டைலில், முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல வீடுகளில் ஒவ்வொரு வாரமும் சரி, பல நாட்களும் சரி இதை பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய லன்ச் மெனுவாக இருக்கட்டும், இதில் கண்டிப்பாக இந்த வெஜ் பிரியாணி வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் இருந்தால் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மைனூட்டாக பண்ணலான்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தாராளமாக பிரமாதமாக நீங்கள் பண்ணி எடுக்கலாம். இது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம் வாங்க. இது கும்பகோணத்தில் ஒரு பேர் போன ஸ்தலம். ரொம்ப பழமையான கோயில். இப்போ திருப்பணி போயிட்டுருக்கு. இந்த கோயிலோட பேர் என்ன, இந்த கோயில் எந்த இடத்துல, கும்பகோணத்தில் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் விலாக் ரொம்ப விரும்பி பார்க்குற ஆட்களாக இருந்தீங்கன்னா, நிறைய விலாக் நம்ம சேனலில் இப்போதைக்கு டெம்பிள் விலாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் ஓவர்வியூ எடுத்திங்கன்னா நிறைய விலாக்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே பாருங்கள். திருநெல்வேலிக்கு போனது, திருச்செந்தூர், கும்பகோணத்தில் பல கோயில்களோட விலாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு நாங்கள் சீவி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 10 பீன்ஸு, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் தோல் சீவி எடுத்துருக்கோம். இப்போது மிக்சியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டை வகைகள், சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடல் பாசி, இதெல்லாம் நிறைய இந்த பட்டை வகைகள் இருக்குல்ல, நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். சின்ன பச்சை மிளகா இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. கார பச்சை மிளகா இருந்தால் அது 2 ஓகே. இப்போது இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அரிசியை தண்ணியில் ஊற வைக்கணும். இதுக்கு 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே பீஸாக கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபார் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பீயிங் அ குக்கிங் ப்ரொஃபஷனல், எனிதிங் இஸ் ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு கட் தி சாப் ஆர் இதர் ஜூலினைன் ஆர் இதர் மைன்ஸ், எந்த ஷேப்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாகவோ பாக்ஸாகவோ இல்லைனா சின்னதாகவோ பொடியாக கூட நறுக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பட் நீங்கள் ஒவ்வொரு காய்கறிகளை ஒவ்வொரு விதமாக கட் பண்ணால் சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி நீட்டாக கட் பண்ணோம். அதுதான் கரெக்டான மெத்தட். அதுக்கப்புறம் காய்கறிகளை நம்ம டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணிப்போம், பெருசாகவோ சின்னதாகவோ. தட் இஸ் ஃபைன். சரி வாங்க, இப்போ குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் தேவைக்கேற்ப தேவையான அளவுக்கு நாங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 2 குழிக்கரண்டி எண்ணெய். இந்த கரண்டியோட அளவை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நாங்கள் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டோம். ஊற்றின எண்ணெய் நல்லா சூடாகி வந்தாச்சு. இப்போ நம்ம பட்டை வகைகளை சேர்த்துப்போம். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை வகைகள் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் தேவைக்கேற்ப பாதி லிமிட்டேஷன்ஸோடு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கரண்டியை போட்டு ஒரு லைட்டாக 2 கலர் கலரிட்டு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இல்லைனா அது ரொம்ப தீஞ்சு போயிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றினோம்ல, 2 குழிக்கரண்டி எண்ணெய். நீங்கள் அதுக்கு 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 1 குழிக்கரண்டி நெய் கூட ஊற்றிக்கலாம். அப்படி வேணான்னு சொன்னால் நம்ம முடிக்கும் போது கூட நெய் ஊற்றி இதை இறக்கிக்கலாம். அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக நெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடியும் போது நெய் ஊற்றி ஸ்டாப் பண்ணுவாங்க, லைக் பிரியாணி ப்ராசஸ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். நல்லா வதக்க
கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு உடனே பச்சை மிளகா ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வெங்காயத்தோட வதக்கும் போது அது வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அந்த பச்சை மிளகாவில் இருக்க விதைகள்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். பட் கரெக்டான அஞ்சரை பெட்டி முறையில் டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணுங்கள். நம்ம சந்திரா அஞ்சரை பெட்டி ஸ்டைல் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிடும். இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்து முக்கியமான விஷயமா என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு விழுது. வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து எப்படி பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க, நான் ரீல்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இன்னொரு மெத்தடும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று பண்ணுவோம் எங்கள் வீட்டில். அதை வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். நார்மலாக பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு, இன்னொரு மெத்தட் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுவோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ரீல்ஸில். சரிங்களா? ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை வகைகளோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈக்குவல் ஆகும். இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்துடணும். ஆல்ரெடி காமிச்சோம் இல்லையா நம்ம அளவுக்குள்ள, அதை சேர்த்துட்டு திரும்பவும் கரண்டி போட்டு கலரணும். நீங்கள் இதை நல்லா வதக்கி எடுங்க. இந்த புதினா, கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஹீட்டோடு சேர்ந்து அப்படியே சுருங்கி வரும். அதுதான் வந்து கரெக்டான மெத்தட். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துகிட்டே இருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இது வதங்கிட்டு இருக்க அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துட்டோம் இப்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளை நாங்கள் சேர்க்குறோம். ஸோ இதுவும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்த பிறகு வீட்டில் பண்ண குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் பாருங்கள், அதுவும் 1/2 ஸ்பூன் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதான் நாங்கள் இப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்த பிறகு முக்கியமான ஒரு விஷயம், பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாவையும் நாங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் ரேஷியோ லெவலில் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேட் வீட்டில் வந்து எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி மசாலா வந்து எப்படி பண்ணணுன்றது சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வந்து நிறைய பிரியாணி மசாலா பண்ணுவோம். நார்மல் பிரியாணி மசாலா, மட்டன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் செட்டிநாடு பிரியாணி மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இது சேர்த்துட்டு நல்லா அப்படியே பெரட்டி விட்டுட்டு, முக்கியமாக தயிர் 3 ஸ்பூன் தயிர் நாங்கள் சேர்த்துருக்கோம். தயிர் கூட வந்து வீட்லேயே நம்ம பண்ணலாம். பச்சை பால் எடுத்துக்கோங்க, நல்லா கொதிக்க வச்சுட்டு அது வந்து இந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, அந்த காம்பை கிள்ளி போட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா தயிர் ரெடி, ஹோம்மேட் கர்ட் ரெடி. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக பண்ணி எடுக்கலாம். ஓகே, தயிரும் போட்டாச்சு, நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து உப்பு தேவைக்கேற்ப தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா வதக்கணும். இந்த வதக்கிறது தான் வந்து மெயினே. எடுத்தோமா தட்டினோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இதுக்கு கொடுக்குற கான்ட்ரிபியூஷனே வதக்கிறது தான். வதக்க நெக்ஸ்ட் லெவலில் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும். ஐ எம் வெரி ஷூர் இன் தட். ஸோ இதை வதக்கிட்டு கூட வந்து காய்கறிகள் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, கேரட்டு, பீன்ஸு நிறைய கூட சேர்க்கலாம். பட்டாணி சேர்க்கலாம், மீன் மேக்கர் சேர்க்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே. எப்படி இருந்தாலும் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். ஸோ நாங்கள் இந்த 3 காய்கறிகள் சேர்த்துருக்கோம், வதக்கிட்டுருக்கோம். இதை வதக்கிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரிப்பாகி வந்துடும் உங்களுக்கு. அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து நாங்கள் 2.5 கிளாஸ் சேர்த்துருக்கோம். சரிங்களா? 2.5 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ நம்ம தண்ணியை முதல்ல ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், நான் வந்து 2.5 கிளாஸ் நான் சொன்ன மாதிரி ஊற்றிட்டேன். 1.5 கிளாஸ் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிளாஸ் ஊற்றுறோம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் இருக்குது, அதுக்கு தான் சொல்லி நம்ம 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா வந்து கலரி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். அப்புறம் தான் வந்து நம்ம அரிசியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வரப்போகுது. நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா கொதித்து வரும். இந்த டைமில் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்ல, அதை எடுத்து இதில் இறக்கிக்கலாம். ஸோ கையிலே எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு நல்லா நம்ம பட்டும் படாமல் கலரிட்டு குக்கரை போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுத்துடணும். இதுதான் ப்ராசஸ். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரி பெட்டி ஸ்டைலில் வெஜ் பிரியாணி ரெடி. நான் வந்து எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஈவென்ச்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபேன்ஸாக இருக்கலாம், நான்வெஜ் ஃபேன்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து ஏகப்பட்ட விஷயம் நாங்கள் போட்டிருக்கோம். என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான மருந்து குழம்பு, முக்கியமாக கோயிலில் ரொம்ப ஃபேமஸான கோயில் புளியோதரை, வீட்டில் நம்ம நார்மலாக டிஃபன் பண்ணுவோம் பாருங்கள் பொங்கலுக்கு, அதுக்கேற்ப கத்திரிக்காய் கொஸ்து, அப்புறம் ஸ்வீட் ரெசிபீஸில் மைசூர் பாக்கு, குலோப் ஜாமுன், அதிரசம், முறுக்கு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவையாறில் ஃபேமஸான அசோகா அல்வா, நிறைய ரெசிபீஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பிசிபிலாபாத் இருக்குது, பருப்பு பாயசம், பால் பாயசம், கடாய் மஷ்ரூம், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது வெஜ்ஜில். முக்கியமாக நீங்கள் நான்வெஜ் ரெசிபீஸை லைக் பண்ணுற நான்வெஜ் ஃபேன் பேஸஸில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நிறைய மீன் குழம்பு ரெசிபீஸ் இருக்குது. மட்டன் சுக்கா, ப்ரான் செட்டிநாடு,
ரெசிபீஸு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெஜ் பிரியாணிக்கு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கலரி எடுங்க. அப்படியே கரண்டி போட்டு எடுக்கும்போது இந்த ஆவி பறக்கும், கூடவே ஒரு ஸ்மெல் செம்மையாக வரும். அப்போ நீங்கள் வந்து ரியலான அஞ்சரை பெட்டி ஸ்டைலில் பண்ணக்கூடிய வெஜ் பிரியாணி ரெசிபீஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிரமாதமாக முடிஞ்சிச்சு சொல்லி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் நீங்கள் யாராலும் இருந்தால் குட்டுக்கோ, எதுக்குமே கவலைப்பட வேணாம். நீங்கள் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களோட சிக்னேச்சர் ரெசிபியாக வந்து மாறிடும். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் காமிச்ச இந்த வெஜ் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். இதுக்கு ஏற்ற சைட் டிஷ் வந்து இந்த தயிர் பச்சடி தான். அதான் வந்து ஃபுல்ஃபில் கொடுக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் கோபி ஃப்ரை, நார்மலாக எந்த ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராகவே இருக்கும் அதுக்கெல்லாம். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்க சொல்லுங்கள். இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு உங்கள் சப்போர்ட்டை இப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Eventually it is more than I could ever ask for. I am very truly grateful for your love and support. Again and again I am quoting for it. Thanks for watching the Chandra Sanjarapedi, the taste of Nama Chennai.